அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முபாரக். இந்தியா, தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி கிளை. இப்போ நான் வந்து கத்தாரில் சனியா கிளையில் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 30/12/2016 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நம்ம கத்தார் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக அகமது ஹாஸ்பிட்டலில் இணைந்து மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை ரத்த தானம் கொடுக்கறதுக்காக நான் பங்கேற்றிருக்கோம் நம்ம சனியா கிளை சார்பாக. இதில் முக்கியமாக எதுக்கு பங்கு வகிக்கிறேன்னா, நான் இங்கே கத்தாரில் நான் டிரைவராக வேலை செய்கிறேன். பெரிய கனரக வாகனம் ஓட்டுறேன். சாலையில் போகும்போது நிறையா விபத்துகள் ஏற்படுது. அந்த விபத்து ஏற்போது நமக்கு மனசு ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம போய் உதவி செய்ய முடியும். நம்ம வேலையில் இருக்கும்பொழுது அவங்க ரத்தம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. அப்போ கொடுக்கும்போது நம்ம போய் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, நம்ம வேலையின் காரணமாக போக முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிறது எப்போது வாரத்தில் ஒரு நாள் தான். அதுவும் அந்த சந்தர்ப்பம் மற்ற விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம், சொந்த விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இது மாதிரி நம்ம கத்தார் இந்திய தௌஹீத் ஜமாத்தும் அகமது ஹாஸ்பிட்டலும் இணைந்து மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தான முகாம் வச்சு நடத்துகிறாங்க. இதில் தமிழ்நாடு, இலங்கை, மற்ற நாடுகளில் இருக்கிற சகோதரர்கள் இங்கே பணிபுரிகிறாங்க. அவங்களாம் இணைந்து ரத்தத்தை கொடுக்குறாங்க. இதில் கொடுக்கும்போது நம்ம போய் கொடுக்க முடியாத நிலையில் முன்கூட்டியே ரத்தத்தை கொடுத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மன திருப்தி அடைகிறோம். நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்கிறதுனால அவங்க போய் பயனடையும். அதில் அடைஞ்சால் இறைவன் சொல்கிறான், ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைத்தாரோ அவர் அகிலத்தில் உள்ள அனைவரும் வாழ வைத்த சமம் என்று சொல்கிறாங்கல்ல. அந்த நம்ம குரான் வசனம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரத்தத்தை கொடுத்து வாழ வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்மளுக்கு அருள் புரிவான். மற்றவங்களுக்கு திரும்ப ஏற்படுத்துறதுக்கு, மற்ற ரத்தம் கொடுக்கறதுக்காகவும் அது ஒரு எண்ணம் உருவாகும். அந்த அடிப்படையில் நான் ரத்தம் கொடுக்க வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ரத்தம் கொடுத்து மக்களை வாழ வைத்து அல்லாஹ்வுடைய சாந்தியம் சமாதானம் என்று நிலவட்டுமா என்று வேண்டுமென்று பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.